அண்ணாமலை அண்ணா ஒரு சின்ன ரிக்வஸ்ட், தயவு செய்து சொல்கிறேன், பிஜேபி பக்கம் இருக்காதீங்க. பிஜேபி அப்படிங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னா பிஜேபி மோடி அப்படிங்கிற முகம் கிடையாது. உங்களுடைய முகத்துக்காண்டி தான் தமிழக மக்கள் சில பேர் உங்களுக்கு ஓட்டு போட ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து நாம் தமிழர் கூட சேர்ந்துருங்க. இல்லை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார்ல அதில் கூட சேர்ந்துருங்க. இல்லை டிஎம்கேல இருங்க, அதிமுகவில் இருங்க, எங்கே வேணால் இருங்க. பிஜேபியில் மட்டும் தயவு செய்து இருக்காதீங்க அண்ணா அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன், என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி என்னை நோக்கி கேட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோவில் பல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழக அரசியல்வாதிகள் எப்படி சிந்திக்கிறாங்க, அதே நேரத்தில் இந்தியாவை ஆளக்கூடிய மோடி போன்றவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க, இந்த சிந்தனை மாறுபாடுகளை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ரொம்ப சுருக்கமாக நம்ம பேச போகிறோம். இது புரிஞ்சாவே இங்கே 1008 பிரச்சனை இருக்குது மக்களே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஊழல் இருக்குது, வாரிசு அரசியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சிந்தனை ஒன்று இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நல்ல வேளை நம்ம அந்த சிந்தனையால் இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டை நம்மள ஆளலை, ஆண்டா இங்கே வேற மாதிரி கதை இருக்கும். ஸோ அதனால தான் நான் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த ரிக்வஸ்ட்டை வைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ணிக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் அண்ணா, பிரதமர் நரேந்திர மோடி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அத்தனை நாளிகளுமே தலைப்புச் செய்தியாக வரும். அவர் என்ன பேசினாலும் அதான் தலைப்புச் செய்தி, அவர் என்ன விஷயத்தை சொன்னாலும் தலைப்புச் செய்தி, அவர் நடந்தாலும் தலைப்புச் செய்தி, அவர் பேசினாலும் தலைப்புச் செய்தி. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ராமர் கோவில் அப்படிங்கிற ஒன்றை காங்கிரஸ் கட்சி இடிக்க போகிறதா பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க, இந்து முஸ்லீம் வேறுபாடுகள் நான் பார்க்கறது கிடையாது, இந்து முஸ்லீம் வேறுபாடு பார்த்தேன்னா நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் அப்படிங்கிற சில விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆமாம்ல, மோடி இந்து முஸ்லீம் வேற்றுமை எங்கே பார்க்குறாரு, எப்போ பேசினார் அப்படிங்கிற மாதிரி நம்மளே திங்க் பண்ண வச்சுட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ராமர் கோயிலை இடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ராமர் கோயிலை காங்கிரஸ் கட்சி இடிக்குதுன்னு சொல்லி எந்த இடத்துல சொன்னாங்க, எந்த அரசியல் தலைவர்கள் சொன்னாங்க, உயர்மட்ட நிர்வாகிகள் யாரும் சொன்னாங்களா, எந்த இடத்துலேருந்து அறிக்கை எதுவும் வெளியானுச்சா, ட்விட்டரில் எதுவும் வீடியோ போஸ்ட் பண்ணாங்களா, எதன் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு, என்ன விஷயம் நடந்தது, அதற்கு அகேன்ஸ்டாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த நரேட்டிவை செட் பண்ணுறாரு. எந்த கேள்விக்கும் பதில் இல்லை அண்ணாமலைன்னா, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஒரு வார்டு கவுன்சிலர் கூடனா, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த வேலையை பார்க்குறாரு. ஏன் இந்த வேலையை பார்க்குறாரு அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலே நமக்கு இல்லை. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோம், உங்கள்கிட்ட கொஞ்சம் விஷயம் இந்த இடத்துல இருக்குது, அதனால தான் அந்த பக்கம் இருக்காதீங்க அப்படிங்கிற அந்த பகிரங்க குற்றச்சாட்டை இந்த வீடியோவிலே நம்ம வைக்கிறோம். இங்கே தமிழக அரசியல்வாதிகள் எப்படி சிந்திக்கிறாங்க, இயல்பாக பாருங்கண்ணா. நான் ஒரு குழந்தை, இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாமே. நீங்கள் பிறக்கிறீங்க, பிறக்கும் போது உங்கள் வாழ்க்கையை சுலபமாக நீங்கள் வயிற்றில் இருக்கும் போதே தமிழக அரசியல்வாதிகள் உங்களுக்கு சில திட்டங்களை தீட்டுறாங்க. இந்த திட்டங்களில் குறைபாடுகள் இருக்குது, இந்த திட்டங்கள் இன்னும் நல்லா செயல்படுத்தலாம், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் திட்டங்கள் தீட்டப்படுது அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் ஒத்துக்கணும். நீங்கள் குழந்தையாக இருக்கும் போதே உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் இங்கே செய்யப்படுது. நீங்கள் குழந்தையாக இருக்கும் போதே உங்களுடைய பிரசவம் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இங்கே இருக்குது. மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்குது, இன்னும் நல்லா இருக்கணும். ஆனால் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது நம்ம முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, இந்த குழந்தை பிரசவிக்க போது, இந்த குழந்தை 8-9 மாதம் தாயோட வயிற்றில் இருக்குது. இந்த குழந்தை பிறக்க போது, குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு தேவைப்படுற உபகரணங்கள் இந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுது குழந்தை பிறந்தோன்னே. ஸோ அந்த குழந்தை சுமூகமாக பிரசவம் பார்க்குறதுக்கு அனைத்து விஷயங்களுமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தாய் சேய் நலமானது தமிழ்நாட்டில் நல்லாவே இருக்குது, இன்னும் நல்லா இருக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை நல்லா இருக்குது. ஸோ ஒரு குழந்தை பிறந்துருச்சா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு தமிழக அரசியல்வாதிகள் சில விஷயங்களை செய்கிறாங்களா, அடுத்ததான் அந்த குழந்தையானது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அந்த குழந்தை தாயோட பயணிக்குது. பேருந்து நிலையங்கள், ரயில்வே நிலையங்கள், இந்த இடத்துல அந்த குழந்தை சாப்பிடணும். தனியாக பாலூட்டும் அறையானது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை போய் அங்கே பால் குடிச்சிடும். அடுத்து அந்த குழந்தை தன்னுடைய ஆரம்ப கல்வியை பயிலணும். அந்த குழந்தை ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வியில் ஆரம்பித்து கிலோமீட்டர் வைஸ், அந்த குழந்தை இருக்கக்கூடிய வீடு அடிப்படையில் கிலோமீட்டர் வைஸ் இங்கே பள்ளிகள் கட்டப்பட்டிருக்கு. இன்னும் பள்ளிகளை அதிகப்படுத்தணும், மாற்று கருத்து இல்லை. இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பு அடிப்படையில் அந்த குழந்தைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுது. அந்த குழந்தையானது தனியார் பள்ளி தான் பக்கத்தில் இருக்குதுன்னா அந்த குழந்தை ஏழை குழந்தை அப்படிங்கிற அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் 25% அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ என் வீட்டு பக்கத்தில் தனியார் பள்ளி தான் இருக்குன்னா நீ ஃபீஸ் இல்லாமல் படிக்கலாம்பா, அது ஒரு அரசு பள்ளியாகவே நீ கருதிக்கலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்பானது அந்த குழந்தைக்கு வழங்கப்படுது. அந்த குழந்தை தொடர்ச்சியாக பள்ளிக்கூடம் போகிறதுக்கு மதிய சாப்பாடு அப்படிங்கிற பிரச்சனையை தமிழக அரசியல்வாதிகள் சந்திச்சாங்க. ஸோ மதிய சாப்பாடு போட்டால் இன்னும் கொஞ்சம் நிறையா குழந்தைகள் வருவாங்கன்னு யோசிச்சாங்க. மதிய
சாப்பாடை ஏற்படுத்தினாங்க. அந்த மதிய சாப்பாட்டில் அடுத்து வந்தவங்க முட்டையை கொண்டு வந்தாங்க. அந்த மதிய சாப்பாட்டை கலவை சாப்பாடாக சில பேர் மாற்றினாங்க. தொடர்ச்சியாக இதை அப்டேட் செய்யப்படுது. அந்த குழந்தையானது காலையில் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி தமிழக அரசியல்வாதிகள் சிந்திக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு காலையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் நம்ம சில விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ போகிறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த குழந்தை போகிறதுக்கு பஸ்பாஸ் உதவி செய்யப்படுது. காலில் போட்டுக்கிறதுக்கு செருப்பு கொடுக்கப்படுது. அந்த குழந்தையானது பேக்கில் தானே புத்தகங்களை வைக்கப்படும். அந்த புத்தகங்கள் தமிழக அரசியல்வாதிகளால் திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தப்படுது. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிக்கூடம் போகுது. அந்த குழந்தைக்கு எல்லா விதமான விஷயமும் கொடுக்கப்படுது. அந்த குழந்தைக்கு மதிய சாப்பாடு முதற்கொண்டு கொடுத்துட்றாங்க. அடுத்ததான் அந்த குழந்தையானது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த குழந்தையை படிச்சுட்டு தன்னுடைய உயர்கல்வியை நோக்கி நகருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை கல்வியை 10வது வரைக்கும் கொடுத்துட்றாங்க. எப்போ அவன் வீட்டு சூழல் எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, நீ டிப்ளமோக்குள்ளே வாப்பா, சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம். இல்லைப்பா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நீ கொஞ்சம் முடிவுகள் எடுக்கலாமா, இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாமா, நீ கொஞ்சம் இப்படி கொஞ்சம் 11, 12 பார்த்துட்டு ஒரு பாதையில் போயிருப்பா, நீ ஆடிட்டர் ஆக போறியா, இப்படி போய்க்கப்பா, நீ வந்து இன்ஜினியர் ஆக போறியா, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு இப்படி திருப்பிக்கப்பா, இல்லைப்பா நீ டாக்டர் ஆக போறியா, ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கப்பா, ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ அந்த குழந்தையானது கொஞ்சமாக அடிப்படையில் சில செய்திகளை தெரிவிச்சுக்கிறதுக்கு இலவச தொலைக்காட்சிகள் வழங்கப்படுது. அந்த செய்திகள் மூலமாக அந்த குழந்தை பல விஷயங்களை அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிறத வீட்டில் உட்காந்து தெரிஞ்சுக்க முடியுது. மிக்சி கிரைண்டரில் எனக்கு உடன்பாடு இல்லை, தேவையில்லாத இங்கே பொறுத்த நான் விருப்பப்படல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையானது இன்டர்நெட் வசதி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எஜுகேட் ஆகும்னு சொல்லி அந்த குழந்தைக்கு இன்டர்நெட் வசதியானது செய்து கொடுக்கப்படுது. லேப்டாப் கொடுக்கப்படுது. அந்த குழந்தையானது கொஞ்சமாக, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்த குழந்தை கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தால் ஒரு 1000 ரூபா வச்சுக்கமா, என்னங்க பொண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, பசங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா, ஜூலைலேருந்து பசங்க நீங்களே வச்சுங்க, உங்களுக்கு 1000 ரூபா அப்படிங்கிற திட்டமானது இங்கே தீட்டப்படுது. ஸோ அந்த குழந்தை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி படிப்பை முடிக்குது. கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அந்த குழந்தை வந்து நான் IAS IPS ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்படுது. IAS IPS ட்ரை பண்ணணும்னா அதற்கு படிக்கணும். குடும்ப சூழல் காரணமாக படிக்க முடியலையாமா, நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குமா, இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கோ, சேர்ந்துட்டீங்கன்னா நீ கொஞ்சம் தகுதியாக இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு பரிச்சு வைப்போம், அதில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உனக்கு பார்த்தியா வந்து உனக்கு வந்து 7500 ரூபா மாதம் கொடுத்துருவோம், நீ அந்த எக்ஸாமை கிராக் பண்ணினா உனக்கு 25000 ரூபா கொடுத்துருவோம் ஊக்கத்தொகையா, நீ படிக்கிறா இருந்தால் படிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு வழங்கப்படுது. இல்லைங்க எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு அடுத்த கட்டமாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய முயற்சியில் நான் ஆசைப்படுறேன்னா தமிழக அரசு தான் இந்தியாவிலே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்குற விஷயத்தில் முதன்மையான இடத்துல இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான வாய்ப்புகளும் தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அந்த குழந்தைகளுக்கு பல தொழிற்சாலைகள் தமிழகத்தில் இப்போ வரைக்கும் இருக்குதுனால தொழில் வளர்ச்சியில் அந்த குழந்தைகளை ஈடுபடுத்துறதுக்கான வேலைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுறாங்க. இங்கே என்ட்ரி போ, அங்கே என்ட்ரி போ, இங்கே வேலைவாய்ப்பு இருக்குது, அங்கே வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வேலைவாய்ப்பு முகாம்களை தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் அரசுன்னு சொல்லி எல்லாருமே நடத்துகிறாங்க. ஏன்னா குழந்தை படிச்சிருக்கு, அந்த குழந்தை வேலைக்கு போனால் தான் சமுதாயத்தில் செக்யூரான இடத்துக்கு போக முடியும்னு சொல்லி அத்தனை வாய்ப்புகளும் வழங்கப்படுது. இப்போ அந்த குழந்தை ஏதோ ஒரு வேலையை பிடிச்சி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுது. அடுத்ததான் அந்த குழந்தைக்கு இன்னொன்று குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் இப்போ இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் இப்போ சொன்ன அந்த ரொட்டேஷனுக்குள்ளே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படிங்கிற 2 கட்சி மட்டும் இந்த வேலையை நான் செய்கிறது அப்படின்னு நான் சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதற்கு போட்டி போட்டு வேலை செய்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்த பல விஷயங்களை கொண்டு வராரு. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இல்லைங்க இப்படி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், அவர் 10 விஷயத்தை கொண்டு வராரு. இந்த பக்கம் அதிமுக திமுக சரியில்லைங்குது, திமுக அதிமுக சரியில்லைங்குது, மாறி மாறி போட்டி போட்டு என்னுடைய வாழ்க்கையை சுலபப்படுத்த தமிழக அரசியல்வாதிகள் அவங்களால முடிஞ்ச அத்தனை முயற்சிகளுமே எடுக்கிறாங்க. ஆனால் பிஜேபி என்ன பண்ணுது, இந்து முஸ்லீம் அப்படிங்கிற வேறுபாடுகளை கொண்டு பேசுபொருளை உருவாக்குது. இந்தியாவில் பிஜேபி அப்படிங்கிற கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையை சுலபப்படுத்த எதுவுமே செய்யலாம், நான் போய் பேச மாட்டேன், செஞ்சுருக்காங்க. என்னுடைய விஷயங்களை செஞ்சதை என்னை மட்டும் பாதிக்கலை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை அனுபவித்த மக்கள் இருக்காங்க. ஸோ பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது தவறுனா விவசாயிகளுக்கு 2000 ரூபா அப்படிங்கிற விதத்தில் வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறது மட்டும் சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க தோணுது. பெண்களுக்கு 1000 ரூபா ஏன் கொடுக்குறாங்க? இந்த வேலை நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்களா, சும்மா இருக்கீங்கன்னு கிடையாது, வீட்டில் ஒரு வேலை பார்க்குறீங்க, அதற்கு ஊக்கத்தொகையாக நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். இது வெறும் வேலை அப்படிங்கிறத அத்தனை ஆணாதிக்க சிந்தனை உள்ள நபர்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேலைக்கு ஊதியம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், விவசாயிகளோட அரசு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காண்டி தான் வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க. பேரலாக இது தவறுனா இதுவும் தவறு தான். பெண்கள் வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையை சுலபப்படுத்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் இலவச
இலவசமாக போகலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடத்துலையுமே இந்த அரசோட வேலை என்னென்னா ஏன் வாழ்க்கையை சுலபப்படுத்துறது தான் உங்கள் வேலை. அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு வரிப்பணங்களை போட்டு உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கோம். நீங்கள் நாள்தோறும் என்ன சிந்திக்கணும்னா ஏன் வாழ்க்கையை எப்படி சுலபப்படுத்துது அப்படிங்கிறது தான் சிந்திக்கணும். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரச்சார கருபொருள்கள் அத்தனையுமே எதை நோக்கியதாக இருக்குது? இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நான் இப்படி சுலபப்படுத்தியிருக்கேன், இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு 10 விஷயத்தை பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. இந்து முஸ்லீம் வேறுபாடுகள் தான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லைங்க, அடுத்து இது வரைக்கும் நான் செய்யலைங்க, ஏதோ மறந்துட்டு விட்டேன், அடுத்த 5 வருஷம் உங்கள் வாழ்க்கையை சுலபப்படுத்த இவ்வளோ திட்டங்களை வச்சுருக்கேன், இவ்வளோ விஷயங்களை நான் செய்ய போகிறேன், இவ்வளோ விஷயங்களை நான் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையை சுலபமாகும்னு சொல்கிறாரா? இல்லைங்க. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒருத்தரை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். அவரோட வெளியுறவு கொள்கையில் நமக்கு உடன்பாடுகள் இருக்குது, அவரோட இந்தியாவோட வளர்ச்சி சார்ந்த சிந்தனையில் நமக்கு உடன்பாடு இருக்குது. அதே நேரம் இந்து முஸ்லீம் வேறுபாடுகளை மட்டும் இந்த விஷயத்தில் 10% கவனம் செலுத்தி இதில் 90% கவனம் செலுத்துறாரு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பிடிக்கணுங்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கச்சதீவை பிடிக்கணுங்கிறாங்க. இங்கே இருக்கிற வாழ்க்கையை சுலபப்படுத்த என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என்ன விஷயத்தை செஞ்சுருக்கீங்க? பண மதிப்பிழப்பு அப்படிங்கிற நடவடிக்கை மேற்கொண்டீங்க. கஷ்டப்பட்டேன் தான், நாட்டுக்காண்டி கஷ்டப்பட நான் தயாராக இருக்கேங்க, நான் கஷ்டப்பட்டேன், என்ன அறுவடை செஞ்சீங்க, என்ன விஷயத்தை செஞ்சீங்க? இப்போ வரைக்கும் பதில் இல்லை. ஸோ தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க, கட்சிகள் நிதிகள் வாங்குறத சுலபப்படுத்துனீங்களே தவிர எங்களை மையமாக வச்சு யோசிச்சிங்களா? ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எங்களுக்கு அது ஈஸியாக இருக்குமா? 3 வருஷத்துக்கு ஒருக்க இப்போ திமுகவுக்கு பயம் காட்டியிருக்கோம், இந்த 3 வருஷத்துக்கு நாங்கள் ரேங்க் போட்டிருக்கோம், அடுத்த 5 வருஷத்துக்கு இது வந்து ஒரு என்ட்ரி கார்டு மாதிரி, அடுத்த 2 வருஷம் சரியில்லைன்னா நாங்கள் தூக்கிடுவோம் அப்படிங்கிற பயத்தை காமிச்சிருக்கோம். ஆனால் ஒரு நாடு ஒரு தேர்தலில் இப்படி பயத்தை காமிக்க முடியுமா? தேசிய கட்சிகளுக்கு பெரிய லெவலில் முக்கியத்துவத்தை வச்சு மையமாக வச்சு யோசிக்கிறீங்க, எங்களை மையமாக வச்சு யோசிக்கிறீங்களா? நீங்கள் தீட்டப்படுறக்கூடிய அத்தனை திட்டங்களையுமே எங்களை கதாநாயகனை வச்சு யோசிக்கிறீங்களா? திட்டங்களை தீட்டுறது முழுக்க முழுக்க இந்து முஸ்லீம் வேறுபாடுகள் அடிப்படையிலே வேலை பார்க்குறீங்களே, எங்களை மையமாக வச்சு என்னைக்கு சார் வேலை பார்ப்பீங்க, என்னைக்கு செய்வீங்க? ஸோ இதனால தான் சொல்கிறேன், இங்கே திமுக அதிமுகவோட அண்ணன் சீமான் ஒரு பக்கம் முன்னாடி இருக்கார், நான் இன்னும் நல்லா பண்ணுவேங்கிறாரு, இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் முன்னாடி இருக்காங்க. இந்த மாதிரி தமிழக அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்க போட்டி போட்டு செய்கிறாங்க. இந்த ரேஸில் அண்ணாமலை அண்ணனும் இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அண்ணன் அந்த பக்கம் இருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேண்ணே, இந்த பக்கம் வந்துருங்கண்ணே, வந்து இந்த பக்கம் நீங்கள் பண்ணுங்கண்ணே, உங்களுக்கு சத்தியமாக ஓட்டு விழுகும்ண்ணே. அந்த பக்கத்தில் வந்துட்டு அவங்க சொல்கிறபடி கேட்டுட்டு உங்களால் எங்களுக்கு எந்த நலத்திட்டத்தை செய்ய முடியாதுண்ணே. தயவு செய்து சொல்கிறேண்ணே, ஒன்று விஜய் கட்சியில் சேர்ந்துருங்க, இல்லை என்டிகேல சேர்ந்துருங்க, இல்லை திமுகவில் சேர்ந்துருங்க, அதிமுகவில் சேர்ந்துருங்க. அந்த பக்கம் மட்டும் இருக்காதீங்கன்னா, அந்த பக்கம் இருந்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மக்கள் திட்டங்களை செயல்படுத்த முடியாதுண்ணே. நீங்கள் இந்த சண்டையை ஊக்குவிக்கிற வேலையை மட்டும்தானே உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த உத்தரவு தான் போடப்படும். கொஞ்சம் ஆழமாக சிந்திங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோக்கள் அத்தனையுமே அந்த பொலிட்டிக்கல் விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற லெவலில் தான் இருக்கும். நம்மளோட வாதங்கள் அத்தனையுமே சரியான பக்கத்தை நோக்கியதாக தான் இருக்க நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.